ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம ஒரு பயோமிமிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த வீடியோவுக்கு நமக்கு உதவியாக இருந்தது இவர் தான். நம்மக்கிட்ட ஒரு வெயிட்டான ரெக்டாங்குலர் பாக்ஸ் இருக்குது. இந்த பாக்ஸை நம்ம இந்த மாதிரி தள்ளணும் அப்படின்னா தள்ளுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த பாக்ஸ் ஃப்ளோரோடு ஏற்படுற காண்டாக்ட் அதிகமாக இருக்கும். அதனால் ஃப்ரிக்ஷனும் ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ இந்த பாக்ஸை நம்ம திருப்பி இந்த மாதிரி தள்ளணும் அப்படின்னா ஃப்ரிக்ஷன் கம்மியாக இருக்கும். அதனால் பாக்ஸை கொஞ்சம் ஈஸியாகவே தள்ள முடியும். இப்போ அஸ்யூம் பண்ணிப்போம் இந்த பாக்ஸில் வெயிட் இன்னும் கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்ட்டு. அப்போ என்ன தான் நான் இதே டைரெக்ஷனில் வச்சு இந்த பாக்ஸை தள்ளினாலுமே என்னால் ஈஸியாக தள்ள முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த பாக்ஸுக்கு கீழே ஒரு சில கட்டைகள்லாம் கொடுத்து தள்ளுவோம். இப்போ தள்ளுறப்ப இந்த பாக்ஸ் நம்மளால் ஈஸியாக தள்ள முடியும். இதுக்கான காரணம் வெறும் அந்த கட்டை இருக்கிறதுனால மட்டும் கிடையாது. அந்த கட்டை இன்டைரக்டாக என்ன பண்ணுது அப்படின்னா அந்த பாக்ஸுக்கும் ஃப்ளோருக்கும் இருக்கிற ஃப்ரிக்ஷனை குறைக்குது. இதனால தான் அந்த பாக்ஸை நம்மளால் ஈஸியாக நகர்த்த முடியுது. இந்த தாமரை இலையில் எதனால தண்ணி பட்டும் படாமல் இருக்குது அப்படின்னா இந்த லோட்டஸோட லீஃபை நம்ம எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பில் அப்சர்வ் பண்ணுறப்ப அந்த லீஃபில் சின்ன சின்னதாக கோன் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். இந்த ஸ்ட்ரக்சர்ஸை நம்ம பேப்பிலே அப்படின்னு சொல்லுவோம். இந்த பேப்பிலேயோட எட்ஜில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வேக்ஸ் சப்ஸ்டன்ஸ் இருக்கும். எப்படி நம்ம தண்ணியும் ஆயிலும் சேர்த்து வைக்கிறப்போ ஆயில் தண்ணி கூட விட்டாதோ அதே மாதிரி இந்த வேக்ஸ் சப்ஸ்டன்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா அது மேலே விடுற தண்ணியை ஒட்ட விடாமல் ஸ்லிப்பரியாக வழுக்கி விட்டுரும். பேப்பிலேயோட ஸ்ட்ரக்சர்ஸும் அதுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரீசன் தான். அது என்னன்றது ஒரு சின்ன அப்சர்வேஷன்ஸை பண்ணிட்டு வந்துடுவோம். நம்ம ஒரு வாட்டர் ட்ராப்லெட்டை ஒரு கிளாஸோட சர்ஃபேஸில் வைக்கிறப்ப அந்த வாட்டர் ட்ராப்லெட் ஆல்மோஸ்ட் ஃப்ளாட் ஆகிடும். அப்போ அந்த கிளாஸுக்கும் அந்த வாட்டர் ட்ராப்லெட்டுக்கும் இருக்கிற காண்டாக்ட் ஆங்கிள் லெஸ் தேன் 90 டிகிரியாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற பொருளை நம்ம ஹைட்ரோஃபிலிக் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஹைட்ரோஃபிலிக் வாட்டர் ரெப்பலண்ட்டாக இருக்காது. இப்போ இந்த வாட்டர் ட்ராப்லெட்டை நம்ம பிளாஸ்டிக் ஒரு வேக்ஸ் மெட்டீரியலில் வைக்கிறப்ப அதுக்கான காண்டாக்ட் ஆங்கிள் கிரேட்டர் தேன் 90, அதாவது 120 டிகிரியில் இருக்கும். இப்போ இதை நம்ம ஹைட்ரோஃபோபிக் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அது வாட்டர் ட்ராப்லெட்ஸ் ரெப்பல் பண்ணும், ஆனால் அதோடைய ரெப்பலண்ட் ப்ராப்பர்ட்டி கம்மியாகவே இருக்கும். இப்போ நம்ம லோட்டஸோட லீஃபில் ஒரு வாட்டர் ட்ராப்லெட்டை வச்சு பார்த்தோம் அப்படின்னா அந்த ட்ராப்லெட்க்கும் அந்த லீஃப்க்கும் இருக்கிற காண்டாக்ட் ஆங்கிள் கிரேட்டர் தேன் 120, அதாவது ஒரு 150 ஒரு 160 டிகிரி இருக்கும். இதனால தான் லோட்டஸ் லீஃப் சூப்பர் ஹைட்ரோஃபோபிக்காக இருக்குது. இப்போ நம்ம லோட்டஸ் லீஃப் கதைக்கு வருவோம். நம்ம லோட்டஸ் லீஃபை பார்த்தோம் அப்படின்னா வேக்ஸ் மட்டும் இல்லாமல் பேப்பிலேவும் இருக்கும்னு சொல்லியிருந்தோம். ஒரு லீஃபில் எவ்வளோ பேப்பிலே இருக்கும் அப்படின்னா மில்லியன்ஸ் கணக்கில் பேப்பிலே இருக்கும். அண்ட் ஒரு பேப்பிலேக்கும் இன்னொரு பேப்பிலேக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் 10 to 15 மைக்ரோமீட்டர். இந்த 10 to 15 மைக்ரோமீட்டர் எவ்வளோன்றது நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம தலைமுடியில் ஒரு முடிக்கும் இன்னொரு முடிக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கோ அதை விட ரொம்ப கம்மியான டிஸ்டன்ஸில் தான் அந்த லோட்டஸ் லீஃபில் ஒரு பேப்பிலேவும் இன்னொரு பேப்பிலேவும் இருக்கும். இப்போ இந்த ஒரு பேப்பிலேவும் இன்னொரு பேப்பிலேவும் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறதுனால ஒரு முள் படுக்கைக்கு மேலே ஒரு தண்ணி வச்சா எப்படி நிற்குமோ அதே மாதிரி தான் இந்த வாட்டர் ட்ராப்லெட்டும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த என்டையர் வாட்டர் ட்ராப்லெட் வெறும் 2 to 3% ஆஃப் இட்ஸ் என்டையர் ஏரியா தான் இது கூட காண்டாக்டில் இருக்கும். இதனால அது ஈஸியாக அந்த தண்ணி மேலே ஸ்லிப்பரி ஆகிட்டு போயிடுது. இதுதான் நம்ம லோட்டஸ் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த லோட்டஸுடைய சூப்பர் ஹைட்ரோஃபோபிக் ப்ராப்பர்ட்டியை பயோமிமிக் பண்ண நினைச்ச சயின்டிஸ்ட் ஒரு பொருளுக்கும் இன்னொரு பொருளுக்கும் இருக்கிற அந்த ஃப்ரிக்ஷனை குறைக்கிறதுக்காக ஒரு சில கெமிக்கல்ஸ், அதாவது இந்த மேங்கனீஸ் ஆக்சைடு பாலிஸ்டரின், ஜிங்க் ஆக்சைடு பாலிஸ்டரின், பெர்சிபிட்டேட்டட் கால்சியம் கார்பனேட் இது மாதிரி கெமிக்கல்ஸை ஒரு பொருளை அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே தண்ணியை போடுறப்ப அது தண்ணியை ரெப்பல் பண்ணுச்சு. இப்போ இந்த மாதிரி கெமிக்கல்ஸு கொண்ட ஸ்ப்ரே நமக்கு மார்க்கெட்டில் வாட்டர் ரிப்பலண்ட் ஸ்ப்ரேஸ் அப்படின்ற பேரில் அவைலபிளாக இருக்குது. நாங்கள் இந்த ஸ்ப்ரேஸை வச்சுட்டு ஒரு சில மெட்டீரியல் அப்ளை பண்ணிவிட்டு டெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான ரிசல்ட்ஸ் என்னன்றதை பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்ப்ரே டிஷர்ட், கார்ட்போர்ட் அண்ட் ஷூ இதில் ஒரு பாதியில் மட்டும் ஸ்ப்ரே அடிச்சுட்டு அதில் தண்ணி ஊற்றி டெஸ்ட் பண்ணுறப்ப தண்ணி ரெப்பலண்ட்டாக இருந்துச்சு. அண்ட் ஸ்ப்ரே அடிக்காத பக்கத்தில் ஆஸ் யூஸ்வல் அது தண்ணியை அப்சர்வ் பண்ணிச்சு. இந்த ஸ்ப்ரேவை பார்த்து இன்ஸ்பயர் ஆன கம்பெனிஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஃபாக் உருவாகிறத குறைக்கிறதுக்காக இந்த காருடைய விண்ட்ஷீல்டு அண்ட் ஐ கிளாஸஸில் ஆன்டி ஃபாக் ஸ்ப்ரே அப்படின்னு ஒன்றத்தை கண்டுபிடிச்சாங்க. அண்ட் இதே ஸ்ப்ரேஸ் தான் பெரிய பெரிய பில்டிங்கில் பார்த்தோம் அப்படின்னா கண்ணாடிலையும் சீலிங்லேயும் டஸ்ட் ஃப்ரீயாக இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. அவ்வளோ ஏன் ஏரோப்ளேனில் கூட அந்த முன்னாடி இருக்கிற கண்ணாடியில் ஐஸ் ஃபார்ம் ஆகக்கூடாதுன்றதுக்காக இந்த ஸ்ப்ரே தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க.